கர்த்தருக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஜாய் டிவியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, என்னாகமம் 6வது பிரிவாக இன்றைய நாளிலே வேதத்தை வாசிக்கலாம் வாங்க என்ற இந்த தொடரின் மூலமாக உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, என்னாகமத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே இது 6வது பிரிவு, இறுதி பிரிவாக இதை நான் உங்களை மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் என்னாகமம் மிகவும் அதிகமான காரியங்களே உடையதாக இருக்கிறது. அதனால் அதில் ரொம்ப 6 வீடியோ எடுக்க வேண்டியதாச்சு. சரிங்க பிரியமானவர்களே, என் நாமத்துக்குள் செல்வோமா. என்னாகமம் மோசேயால் எழுதப்பட்டது. இந்த என்னாகமத்தை நாம் 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். முதல் பிரிவு சீனாய் மலையில் இஸ்ரவேலர்கள், என்னாகமம் 1 முதல் 9 வரை. இரண்டாவது பகுதி சீனாய் மலையிலிருந்து காதேஸ் வரைக்கும், என்னாகமம் 10 முதல் 19 வரை. காதேஸ் முதல் மோவாப் வரை இஸ்ரவேல் ஜனங்கள், காதேஸ் முதல் மோவாப் வரைக்கும். என்னாகமம் 20 முதல் 36 வரைக்கும் உள்ள பகுதிகள். ஹல்லேலூயா. சரிங்க பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் 1வது பகுதியை பார்த்து விட்டோம், 2வது பகுதியை பார்த்து விட்டோம். 3வது பகுதியிலும் பிரியமானவர்களே, ஒன்று மிரியாமின் மரணம், ஆரோனுடைய மரணம். என்னாகமம் 20வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக 2வது பகுதி என்ன, 2வது உட்பிரிவு, சிறிய பிரிவு என்னவென்றால் மோசேயினுடைய பாவம். ஏன் மோசே கானானுக்குள் செல்ல முடியவில்லை, அவர் செய்த பாவம் என்ன என்று சொல்லி நாம் 20ஆம் அதிகாரத்திலேயே அதை பார்க்கலாம். 2வது பகுதியாகிவிட்டதா. 3வது உட்பிரிவு என்னவென்றால் வெண்கல சர்ப்பம். இதை பற்றி நாம் அதிகாரம் 21 வாசிக்கலாம். 4வது பீலேயாமினுடைய தவறு and அவனுடைய தவறான உபதேசம் பற்றி அதிகாரம் 22வது அதிகாரம் முதல் 25வது அதிகாரம் வரைக்கும் பார்க்கலாம். அடுத்ததாக புதிய தலைமுறையினரின் கணக்கெடுப்பு, இது 5வது பகுதி. அது 6வது பகுதியாக கானானுக்குள் பிரவேசிக்க ஆயத்தங்கள். இது 26 முதல் 36 வரைக்கும் உள்ள காரியங்களை பார்க்கலாம். என்னது, கானானுக்குள் பிரவேசிக்க ஆயத்தங்கள் தான் கடைசி பிரிவு. சரிங்க பிரியமானவர்களே, நம்ம இப்போ ஆரோன் மரணம் பற்றி சொல்லிட்டு, மிரியாம் மரணம் பற்றி நம்ம பார்த்து விட்டோம். என்னாகும் 20வது அதிகாரத்தை நம்ம பார்த்து விட்டோம். மோசேயினுடைய பாவம் என்ன என்று சொல்லி நாம் அதை பார்த்து விட்டோம். இன்றைய நாளிலே நாம் அடுத்த பகுதியை நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். 20வது அதிகாரத்தில் பார்க்குறோம். மோசே ஃபர்ஸ்ட் முதலாக ஒரு தேசத்தின் வழியாக போய் கானான் தேசத்துக்கு போகிறாங்க. இவ்வளோ நேரம் வனாந்தரத்தில் வந்துட்டு இருந்தாங்க இல்லையா, இப்போ போக போகிறாங்க. அப்போது அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பாருங்க, 20வது அதிகாரம் 14வது வசனம். பின்பு மோசே காதேசிலிருந்து ஏதோமின் ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, எங்கள் பிதாக்கள் எகிப்துக்கு போனதும் நாங்கள் எகிப்திலே நெடுநாள் வாசம் பண்ணினதும் எகிப்தர் எங்களையும் எங்கள் பிதாக்களையும் உபத்திரப்படுத்தினதும் இவைகளினால் எங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தமும் உமக்கு தெரிந்திருக்கிறது. கர்த்தரை நோக்கி நாங்கள் மன்றாடினோம், அவர் எங்களுக்கு செவி கொடுத்து ஒரு தூதனை அனுப்பி எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். இப்பொழுது நாங்கள் உமது எல்லைக்கு உட்பட்ட காதேஸ் ஊரில் வந்திருக்கிறோம். நாங்கள் உமது தேசத்தின் வழியாக கடந்து போகும்படி எங்களுக்கு உத்தரவு கொடுங்க என்று. நாங்கள் உங்கள் வழியாக போகிறது எங்களுக்கு உத்தரவு கொடுங்க. உங்கள் திராட்சை தோட்டங்களை என்ன செய்வோம், வழியாக நாங்கள் போக மாட்டோம், துறவுகளின் தண்ணீரை குடிக்க மாட்டோம். உமது ஒரு ஓரமாக நாங்கள் போயிட்டு என்ன செய்வோம், உமது ராஜபாதையில் நடந்து உமது எல்லையை கடந்து போவோம், வலதுபுறம் இடதுபுறம் சாயாது இருப்போம், உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஏதோம் தேச ராஜாவை கேட்குறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ என் தேசத்தின் வழியாக கடந்து போகக்கூடாது, போனால் பட்டயத்தோடு உன்னை எதிர்க்க புறப்படுவேன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, சரி இவங்களும் என்ன சொல்லிட்டாங்க, ரொம்ப தடவை சொல்லி பார்த்தாங்க, நாங்கள் தண்ணீர் எடுத்தால் தண்ணீர் காசு கொடுக்குறோம், நாங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் குறைய கொடுக்குறோம், நாங்கள் போக மட்டும் எங்களை அனுமதிக்கவே இல்லை. அதனால் அவங்க சுற்றி போகிறாங்க. அப்படி அவர்கள் சுற்றி போகிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி போகிறாங்க. அப்படி போகும் பொழுது என்ன நடக்குது, அப்படி போகும்போது என்ன ஆகுது, இன்னொரு தேசத்து வழியாக போகிறாங்க. அப்போ அந்த தேசத்தின் வழியாக வந்துடுவாங்கன்னு நினச்சிட்டு அந்த ஆராத் ராஜா என்ன செய்கிறாருன்னா, இஸ்ரேலுக்கு விரோதமாக சிலரை சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டார். சிறைப்பிடிச்சிட்டு போனோன்னு இவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே எங்கள் சிறைப்பிடித்த மனிதர்கள் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அவர்களை அந்த தேசத்து ராஜாவே அந்த நாட்டை எங்கள் கையில் ஒப்பு கொடுத்தீங்கன்னா, நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் நாங்கள் என்ன செய்வோம், அவர்களுடைய பட்டணங்களை சங்காரம் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு தைரியம் வராங்க. அவங்கள என்ன செய்கிறார், ஆண்டவர் யுத்தத்துக்கு தயாராக்குறாரு. முதல்ல அந்த மன்னர் இந்த 2-3 கொஞ்சம் பேரை பிடிச்சிட்டு போனனால இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆத்திரமாயிருச்சு, ஒரு வீரம் வந்துருச்சு. எப்படியாவது என்ன செய்வோம், நாங்கள் அந்த தேசத்தை நாங்கள் முறியடிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிரியமானவர்களே. அப்புறம் இப்படி சொல்லிட்டு இவங்க போகும்போது இவங்க ஏதோம் தேசத்து வழியாக போக முடியாமல் சுற்றி வளைச்சு போகிறாங்க. அப்படி சுற்றி வளைச்சு போனனால மக்கள் என்ன ஆயிட்டாங்க, திருப்பியும் மனவெடுவாயிட்டாங்க. மனவெடுவாய் திருப்பியும் அவர்கள்
முறுமுறுக்கிறதை பார்க்கிறோம். பார்க்கலாமா அந்த வசனத்தை? 21ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 5வது வசனம் முக்கியமானது. ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதிற்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். பாருங்க பிரியமானவர்களே, வந்துட்டாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. இவ்வளோ நாள் வரைக்கும் முறுமுறுத்தாங்க, எத்தனையோ பேர் இருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் இருக்கிறது கூட அவங்களால பொறுமை இல்லை. எனவே என்ன செய்தார் ஆண்டவர் அவர்களை? அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கு விரோதமாய் பேசினதனால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினார். இன்றைக்கும் அப்படிதான் பிரியமானவர்களே, அவர்கள் திரும்பவுமாக முறுமுறுத்தாங்க. கொள்ளுவாய் சர்ப்பங்கள் இவங்களுக்கு கடிக்க வந்தது. கடிச்சவங்களாம் செத்துக்கிட்டு இருந்தாங்க. உடனே என்ன செய்தாங்க? திருப்பி மோசேயிட்ட முறையிட்டார்கள். மோசே தேவனிடம் முறையிட்டார். என்ன செய்தார்? ஆண்டவர் அவருக்கு ஒரு வழியை சொல்கிறார். என்னவென்றால், ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அது என்ன செய்யணும்? நீ கம்பத்தின் மேலே தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் அதை பிழைப்பான் என்று ஆண்டவர் சொல்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை என்ன செய்தான்? கம்பத்தில் தூக்கி வைத்தான். அப்பொழுது ஒருவன் சர்ப்பம் கடிச்சது, அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான். ஹல்லேலூயா! இது தேவாதி தேவனாக இயேசு கிறிஸ்துவுக்கு உதாரணமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் தவறு செய்கிற பொழுது, பாவம் செய்கிற பொழுது, பாவம் செய்து நாம் சாகிற மாதிரி கிடைக்கிற பொழுது, நாம் தேவனை இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தால் நாம் பிழைப்போம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஹல்லேலூயா! அப்படியாக நடந்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படியாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பிரயாணப்பட்டு வருகிறார்கள். என்ன செய்கிறாங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் இதே மாதிரி இன்னொரு நாட்டுக்கு அதே மாதிரி பார்க்குறாங்க. இஸ்ரவேல் எமோரியன் ராஜாவை சீகோன் இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் உங்கள் சைடு நாங்கள் கடந்து போவோம், உங்கள் நாட்டு வழியாக கடந்து போவோம், எங்களுக்கு உத்தரவு கொடுங்க, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க முடியாது என்று சொல்லி அவர் என்ன செய்கிறாங்கன்னா, அவர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வனாந்தரத்தில் புறப்பட்டு அவங்க கூட சண்டைக்கு வராங்க. என் நாட்டுக்குள்ளே வந்துடுவியா பாருன்னு சொல்லி அவங்க சண்டைக்கு வராங்க. அப்பொழுது இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் என்ன செய்கிறாங்க? அவர்களோடு போரிட்டு அவர்களை வெற்றி கொள்கிறார்கள். எல்லா எமோரிய பட்டணங்களிலும் என்ன செய்தாங்க? இஸ்ரவேல் பிடிச்சி அங்கே போய் குடியிருக்கிறாங்க. சரிங்களா? இப்படியாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? எமோரியன் தேசத்தை பிடிக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு தேசமாக அவர்கள் பிடிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படியே பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு மோசேயை நோக்கி, அவனுக்கு பயப்பட வேண்டாம், அவனையும் அவன் ஜனங்கள் எல்லோரையும், அதாவது இங்கே என்ன வர்றாங்கன்னா, பாசானுக்கு போகிற வழியாக பாசான் ராஜாவாகிய ஓகே என்பவன் தன் சமஸ்த ஜனங்களோடும் அவர்களை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படிக்கு எத்திரேக்கு புறப்பட்டு வந்தான். இப்படி யார் யார் அவங்களுக்கு எதிர்த்து வர்றாங்களோ அவங்க அனைவரையும் இவங்க என்ன செய்கிறாங்க? வெற்றி கொண்டு எல்லா தேசங்களையும் இவர்கள் கைப்பற்றுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதுதான் இந்த 21ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 22ஆவது அதிகாரத்தில் நாம் பார்க்கிற பொழுது, இஸ்ரவேல் எமோரியருக்கு செய்த யாவையும் பார்த்த பொழுது, எமோரியருக்கு இப்படிலாம் செய்து எமோரியர் தேசத்தை அவங்க பிடிச்சிட்டாங்கன்னு பார்த்த பொழுது இவருக்கு பயமாக இருக்குது. அப்போ அவர் யாருன்னா, அவரும் ஒரு கிங், பாலாக் அப்படிங்கிற கிங். அப்போது அவர் என்ன சொல்கிறார்? பீலேயம்னு ஒருத்தர் அழைத்து கொண்டு வாங்க, அவர் தீர்க்கதரிசியாக இருக்கிறாரு, அவர் யாரை யாரும் ஆசீர்வதிக்கிறார் அவர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அவர் யாரை யாரும் சபிக்கிறார்களோ அவர் சபிக்கப்படுவார்கள், எனவே அந்த தீர்க்கதரிசியை கொண்டுட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. முதல்ல அந்த தீர்க்கதரிசி கொண்டு வர மொத்தம் 3 தடவை போகிறாங்க. முதல் தடவை போகிற பொழுது என்ன நடக்கிறது? முதல் தடவை போகும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போகாத, அவங்களோட சேர்ந்து போகாதேன்னு சொல்கிறார். பிரியமானவர்கள், 2வது முறை பிரபுக்களோடு வர்றாங்க. பிரபுக்களோடு உன்னை கனப்படுத்துவோன்னு சொல்கிறாங்க. அப்பொழுது முதலே ஆண்டவர் வேண்டான்னு சொல்லிட்டார். ஆனால் இது என்ன செய்யலை? ஆமாம் ஆண்டவரே நீங்கள் சொல்கிறபடி தான் நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ஆளுகள் திருப்பி 2வது முறை பிரபுக்கள் வருகிற பொழுது அவன் என்ன சொல்கிறான் என்றால், சரி வெயிட் பண்ணுங்க, ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படிங்கிறான். இதில் பாருங்க பிரியமானவர்களே, இவர் இவனுடைய இஷ்டப்படி இவன் நடக்கணும். அதாவது கர்த்தரை நாம் ஆராதிக்கிற பொழுது, அவருக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற பொழுது, அவர் கர்த்தர் யாரையுமே வம்படியாகவோ அல்லது அவர்கள் யாரையும் அது என்ன சொல்கிறது, வலுக்கட்டாயமாக அவர் இப்படி தான் நீ நடக்கணும் அப்படி சொல்லி நம்ம சொல்கிறதே இல்லை. நம்மளுக்கு சுய இஷ்டத்தை அவர் கொடுத்துருக்கிறார். அதே மாதிரி தான் இந்த பிள்ளையாமுக்கும் கர்த்தர் முதல் தடவை சொன்னார், அவன் கேட்டு பேசாமல் தான். 2வது தடவை வந்த உடனே என்ன செய்கிறான்? மனிதர்கள் கனப்படுத்த வேண்டுமே, மனிதர்களை பிரியப்படுத்த வேண்டுமே, அவர்களை நம்மளை கனப்படுத்துவேன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரியத்துக்காக வேண்டி அவன் என்ன செய்கிறான்னா, இன்னைக்கு இருங்க கர்த்தர்கிட்ட கேட்டு சொல்கிறேன்ட்டான். அதனால ஆண்டவர் என்ன நினச்சாரு? அவன் மனம் அவனாக செய்யலை, மனமு அவனாக கீழ்ப்படியலைன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, சரி நீ என்ன செய்ய, அவங்களோட போ,
ஆனால் நான் என்ன சொல்லணும் அதை மட்டும் சொல்லணும் அப்படிங்கிறார். இப்படியாக என்ன செய்கிறார், அவங்களோட சேர்ந்து போகிறார். போகிற பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்னா குறுக்க நிற்கிறார். ஏன்னா அவன் போகாமல் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. ஆனால் அவன் போகிறான். அதனால தான் கர்த்தர் என்ன செய்கிறார், குறுக்க நின்று நிற்கிறாரு. அவன் வந்து அவன் கண்ணு தெரில, கழுதை அடிக்கிறான். கழுதை பேசுகிறது. முன்னாடி வந்து தேவதூதன் நின்று கொண்டிருக்கார். நீ எத்தனை முறை என்னை அடிப்பேன், முன்னாடி இருக்குது நீப்பா, எத்தனை தடவை என்னை அடிப்பேன்னு கேட்ட உடனே அப்போ அவர் வந்து என்ன சொல்கிறார், அந்த கழுதை வாய் திறந்து பேசுகிற பொழுது, இந்த கதையெல்லாம் படித்து பாருங்க, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அந்த கழுதையை வாய் திறந்து பேசின பொழுது அவன் கண்கள் திறக்கப்பட்டு பார்க்குறான். ஐயோ தேவதூதர்கள் நிற்கிறாங்களே, ஐயோ சாரி அப்படி சொல்லி அவர் சொல்கிறாரு, மன்னிச்சுக்கோங்க என்னைய, நான் வந்து உங்களுக்கு விரோதமாக பாவம் செய்துட்டு உங்களை பார்க்கல அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நான் திரும்பி போயிடுறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், இல்லை நீ போ, ஆனால் நான் சொல்கிறத மாத்திரம் நீ சொல்ல, அது சொல்கிறதுக்காக தான் நான் உனக்கு இப்போ வந்திருக்கேன். நீயா என்ன சொல்லக்கூடாது, இஸ்ரவேல் மக்களை சபிக்கக்கூடாது, நான் என்ன சொல்லுவேனோ அதை மட்டும் தான் நீ சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் என்ன சொல்கிறார், அவனை பார்த்து சொல்லுகிறார். 23வது அதிகாரம். பிலேயாம் பாலாகை நோக்கி நீர் இங்கே எனக்கு ஒரு 7 பலிபீடங்களை கட்டி 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் இங்கே எனக்கு ஆயத்தப்படுத்தும் என்றார். பாருங்க, பிலேயாம் எதற்கு செல்கிறான் என்றால் இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக செல்கிறான். இது கர்த்தருக்கு பிடிக்காது என்று அவனுக்கு தெரியும். தெரிந்தும் அவன் செல்வதனால்தான் ஆண்டவர் சொல்ல, நீ போ, ஆனால் நான் சொல்றதை மாத்திரம் சொல்லுன்னு சொல்லியிருக்கிறார். சரிங்களா பிரியமானவர்களே, இப்போ என்ன நடக்குதுன்னா ஒவ்வொன்றாக என்ன செய்கிறாங்க, பிலேயாம் வந்து பாலாகிட்ட கேட்குறாரு, இப்படி வந்து 7 பலிபீடங்களை கட்டுங்க, 7 காளைகளை பலியிடுங்க, 7 ஆட்டுக்கடாகளை எனக்கு ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லி எல்லாவற்றையும் இவன் செய்த பொழுது ஆண்டவர் அவரோடு பேசுகிறார். அப்போது பேசுகிற பொழுது பாருங்க, வாயை திறந்தாலே வந்து ஆசீர்வாதம் தான் வருது. அது முக்கியமான வசனங்கள். அந்த வசனங்களை இன்னைக்கு நான் உங்களுக்கு வாசிக்க போகிறேன். பாருங்க, 8வது வசனம் வாசிக்கலாம். 23ஆம் அதிகாரம் 8வது வசனம். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி, கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட களவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார், இஸ்ரவேலின் காட்பங்கை எண்ணுகிறவன் யார், நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக அப்படின்னு சொல்லி சொல்றான். மறைமுகமாக அவர்கள் நீதிமான்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு, அவரு ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். அப்பொழுது பாலாகு சொல்றாரு பிலேயாம் நோக்கி, நீர் எனக்கு என்ன செய்தீர், என் சத்துருக்களை சபிக்கும்படி உம்மை அழைப்பித்து நீர் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறீர் அப்படின்னு சொல்றார். முதல் தடவை சொல்லிட்டு இருக்கிறாரா. அப்போ சொல்றார் இவரு, நான் கர்த்தர், பிலேயாம் சொல்றார், கர்த்தர் என் வாயில் அருளினதை சொல்வது என் கடமை அல்லவா என்றான். பின்பு பாலாக் அவனை நோக்கி, நீர் அவர்களை பார்க்கத்தக்க வேறொரு இடத்திற்கு என்னோட கூட வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாத்தையும் மொத்தமாக எல்லாத்தையும் காமிக்கிறான். பாளையம் முழுவதும் பார்த்துட்டு இவர் இப்படி சொல்கிறாரு. இப்போ என்ன சொல்கிறேன்னு, எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க வேணாம், கடைசியில் இருக்கிற குரூப்பை மட்டும் பார்க்குற மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் இப்போ பார்த்துட்டு இப்போ சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ என்ன செய்யணும், அவங்களை சபிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்பொழுது அவர்கிட்ட என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் வந்து வார்த்தையை கொடுக்குறாரு. 19வது வசனத்தில் பாருங்க, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவன் ஒரு மனுப்புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தையும் நிறைவேற்றாது இருப்பாரோ. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை பார்க்கிறதும் இல்லை, இஸ்ரவேலை குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவருடைய தேவனாய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார், ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர்களை பற்றி என்ன சொல்கிறார். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும் என்று சொல்லி ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்கிறார். உடனே பாலாக்கு வந்து அந்த அரசருக்கு இன்னும் கோவம் வருது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் சொல்லுகிறபடி தான் நான் சொல்லுவேன். அவர் சொல்கிறாரே 25வது வசனத்தில், அப்பொழுது பாலாக் பிலேயாமை நோக்கி, நீர் அவர்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்களை ஆசீர்வதிக்கவும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவர் சொல்கிறார், கர்த்தர் சொல்லுறபடி தான் சொல்வேன் தவிர என்னால் என்ன சொல்ல முடியாது, வேறு எதையும் நான் சொல்ல முடியாதுன்னு உங்கள்கிட்ட முதலே நான் சொல்லலையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு, திருப்பி வந்து என்ன சொல்கிறார், அடுத்த முறை வந்து திருப்பி 7 பலிபீடங்களை கட்டி 7 காளைகள் 7 ஆட்டுக்கடாக்களை ஆயத்தம் பண்ணி அவங்க எல்லாம் வந்து என்ன சொல்கிறார், பிலேயாம் வந்து பலியிட்டுட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் வந்து இப்போ வந்து சரியாக சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் அப்படின்னு சொல்லி திருப்பி அவங்கள வந்து புகழ்ந்து என்ன சொல்கிறாங்க, பாசிட்டிவாக ஆசீர்வதிக்கிற வார்த்தையில் சொல்கிறாங்க. அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கும்னு சொல்லி நிறையா ஆசீர்வாதங்களை சொல்கிறாங்க. அதில் கடைசியாக அவர்கள் சொல்கிறது என்னன்னா, 8வது வசனம், 24வது அதிகாரம் 8வது வசனம்.
அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து தங்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். இந்த வார்த்தையை சொன்ன சத்துருக்களாக இருக்கிற இந்த பாலாக்குக்கு பயங்கரமா என்ன செய்யுது, கஷ்டமா இருக்கு. ஐயோ ஏன்னா இப்படி சொல்லணும், அதிர்ச்சியா இருக்கு. அடுத்தது சொல்றாரு, சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவன் யார்? அவர்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் சொல்லிட்டார். இப்போ யார் சபிக்கிறதுக்காக வந்திருக்கிறா? பாலாக்கு பீலையாம கொண்டு வந்திருக்கார். உடனே அவனுக்கு கோபம் உண்டவனாய் கையோட கை தட்டி, இங்கே பாரு, என் சத்துருக்களை சபிக்க உன்னை அழைத்து அனுப்பினேன், நீயோ 3 முறை அவங்களை ஆசீர்வதிச்சிட்டான், பேசாமல் ஒழுங்கு மரியாதை இந்த இடத்த விட்டு ஓடிப்போன்னு சொல்லி அனுப்புறதை பார்க்கலாம். இப்படியாக கர்த்தர் இஸ்ரவேல் மீது அவ்வளவு அன்பாக அவருடைய ஜனத்தின் மீது அவர்களை ஆசீர்வதிப்பதற்காகவே பீலையாமுடைய வாயை திருப்புவதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சரிங்க பிரியமானவர்களே, அடுத்ததாக அவர்கள் எப்படியெல்லாம் நம்ம நாடுகள் எல்லாம் பிடிக்கிறாங்க என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 25வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் நடக்குது. இந்த மாதிரி ஜெயிக்க முடியல இவங்கள இஸ்ரவேல் மக்களை என்று சொல்லி பிழையம் ஒரு தந்திரம் பண்ணிடுறாங்க. அந்த தந்திரம் பின்னாடி கடைசி வசனங்களில் போடப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால் 31வது அதிகாரம் 16வது வசனம். பேயோரின் சங்கதியில் பீலையாமின் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ண காரணமாக இருந்தவர்கள் இவர்களே. அதனால் கர்த்தரின் சபையில் வாதியம் நேரிட்டது. என்ன வாதை நேரிட்டது? 25ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது, சித்தீமில் தங்கியிருக்கையில், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் சித்தீமில் தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். இவங்க என்ன செஞ்சுட்டாங்க? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், இதுவரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும் வந்து கொண்டிருந்தார்கள். அங்கே பக்கத்தில் மோவாப் தேசத்துக்கு போகிற போது அங்கே இருக்கிற ஸ்திரீகளோடு, ஏன்னா அங்கே இருக்கிற பெண்கள் குமாரத்திகள் வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்களுடைய தேவர்களுக்கு என்ன செய்கிறாங்க? இட்ட பலிகளை உண்ணும்படிக்கு ஜனங்களை அழைத்தார்கள். அந்த விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட சாப்பாடை சாப்பிட கூப்பிட்றாங்க. சாப்பிட கூப்பிடுகிற பொழுது அவர்கள் என்ன செய்கிறாங்க? அந்த ஜனங்கள் போய் என்ன செய்கிறாங்க? அந்த தேவர்களை பணிந்து கொண்டார்கள். அந்த மக்களோடு சேர்ந்து வேசித்தனம் பண்ணார்கள் பார்க்கிறோம். இதனாலே ஆண்டவருக்கு மிகவும் கோபம் உண்டது. கர்த்தர் என்ன செய்தார்? அவர்கள் கோபம் உண்டது. அங்கே என்ன செய்தது? வாதி தொடங்கினது பிரியமானவர்களே. உடனே வாதி தொடங்கி ஒவ்வொருவராக அங்கே இறந்து கொண்டிருந்தார்கள், செத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது என்ன நடந்தது என்றால், அப்படியே மோசே இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளை நோக்கி, நீங்கள் அவரவர் பாகால் பேயோரை பற்றி கொண்ட உங்கள் மனிதரை கொன்று போடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இஸ்ரவேல் மக்கள் யாரெல்லாம் அந்த கடவுளை போய் வணங்கினார்களோ அவர்களை அனைவரையும் கொன்று போடுங்கள் என்று சொல்லி சொல்றாரு. அப்படி இருக்கும் பொழுது அவங்க இப்போ எல்லாரும் இருந்தாங்க. அப்போ என்ன நடந்துச்சுன்னா 6வது வசனத்தில், அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில், இப்படி வாதி நடக்கிறது, ஒருவர் இறந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அழுது கொண்டு நிற்கையில், அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரர் ஒருவன் ஒரு மீதியான ஸ்திரீயை தன் சகோதரனிடத்தில் அழைத்து கொண்டு வந்தான். உடனே இதை பார்த்த ஆரோனின் குமாரனாகிய எலியாசார் தன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து என்ன செய்தான்? அவர்கள் இருவரும் ஒரு அறையிலே வேசித்தனம் பண்ணுகையில் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதரும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரில் உண்டான வாதி நின்று போயிற்று. அந்த வாதியினால் செத்தவர்கள் 24,000 பேர். பிரியமானவர்களே, இப்பொழுதுதான் அவங்க புதிதாக மற்ற ஜனங்களோடு சேர போறாங்க. அப்படி இருக்கிற பொழுது கர்த்தர் என்ன சொல்லியிருந்தார்? இந்த மாதிரி தவறு செய்யக்கூடாது என்று முதலே அவங்களுக்கு சட்டம் இருக்கிறது. அதை மீறி அவர்கள் பாவம் செய்த பொழுது, இந்த வேசித்தனம் பண்ணின பொழுது, அந்த கடவுள் விக்கிரகங்களை வணங்கின பொழுது கர்த்தர் கோபம் கொண்டு மக்களை அழித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 24,000 பேர் இந்த வாதியிலே செத்தார்கள் என்று சொல்றார். அது மட்டும் இல்லை, அவர் சொல்றாரு, இந்த மாதிரி எலியாசாரின் மகன் பினேகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்து அந்த இருவரையும் கொன்று போட்டதினாலே, அந்த தவறான வழியிலே சென்ற அந்த மக்களை அதாவது இஸ்ரவேல் புத்திரனையும் ஒரு மீதியான ஸ்திரீயையும் 2 பேரையும் உருவ குத்தி போட்டதினாலே வாதி நிறுத்தப்பட்டது. அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்றார், உண்மையில என்னது? என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உனக்கு நான் கட்டளையிடுவேன் என்று சொல்லி பினேகாசை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்து சொல்றாரு, நீ நித்திய கட்டளையாக இஸ்ரவேல் மக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்வதற்கு நீ செய், உனக்கு அதுக்கான உடன்படிக்கை நான் கொடுக்கிறேன், ஏன்னா நீ இந்த மாதிரி செய்த மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருக்கிற என்று சொல்லி இந்த பினேகாசை என்ன சொல்கிறார்? அவனை பாராட்டுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்கள். எனவே இந்த 25வது அதிகாரத்தில் ஏற்பட்ட இந்த தவறான காரியத்திற்கு என்ன காரணம் என்று பார்த்தால் 18வது வசனத்திலே,
பேயோரின் சங்கதியிலும் பேயோரின் நிமித்தம் வாதையுண்டான நாளிலே குத்துண்ட அவர்கள் சகோதரனாகிய கஸ்பி என்னும் மீதியான் பிரபுவனுடைய குமாரத்தின் சங்கதியிலும் அவர்கள் உங்களுக்கு செய்த சற்பனைகளினால் உங்களை மோசம் போக்கி நெருக்கினார்களே. சற்பனைகள் என்றால் மந்திரம், மாயாஜாலம் அல்லது அவர்களை தங்கள் வசப்படுத்துவது. இப்படியாக இந்த மோவாபிய ஸ்திரீகள் இஸ்ரவேல் புத்திரரை என்ன செய்தார்கள் என்றால் தங்கள் வசப்படுத்தினார்கள். அப்படி வசப்படுத்தி அவர்களை தவறு செய்ய, அதாவது வேசித்தனம் பண்ண அவர்களுக்கு இவர்களால இவங்க வேசித்தனம் பண்ணாங்க. அதனால தான் 24,000 பேர் செத்தாங்க. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இவர்கள் எல்லாம் மீதியானியர் எல்லாரையும் கொன்று போடுங்கள் என்று சொல்லி அந்த தேசத்தையும் கர்த்தர் அவர்களுக்கு தருகிறார். இப்படியாக எல்லா தேசங்களையும் அவர்களுக்கு கிடைக்கிறது. அப்புறம் 26வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் 2ஆம் முறையாக அது என்ன சொல்கிறார், அதாவது மக்களை என்ன சொல்கிறார். இப்பொழுது அநேகர் இறந்து போயிட்டாங்க, அப்படி வாதியில் செத்தாங்க, எத்தனையோ பேர் செத்து போனாங்கன்னு தெரியும். இப்பொழுது புதிய ஜனங்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். எனவே என்ன சொல்கிறான்னு, 20 வயதிற்கு மேற்பட்ட இஸ்ரவேலிலே யுத்தத்திற்கு புறப்படத்தக்க எல்லாரையும் எண்ணுங்கள் என்று 36வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அவர்கள் என்ன செய்தார்கள், என்ன ஆரம்பித்தார்கள், எல்லாரும் என்றாங்க. எண்ணுகிற பொழுது பார்த்தீங்கன்னா முதல்ல என்னாங்கல்ல, அதில் ஒருத்தருமே இல்லை பிரியமானவர்கள், 2 பேரை தவிர. அந்த 2 பேர் யார் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். விசுவாச வார்த்தைகளை சொன்ன எப்புனேயின் குமாரனாகிய காலேபும் நூனின் குமாரனாகிய யோசுவாவையும் தவிர வேறு ஒருவரும் அங்கே மீதியாகவே இருக்கவே இல்லை. பிரியமானவர்களே, இது ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன். என்னாகமம் 26, 64, 65 வசனங்கள் நீங்கள் வாசிங்க, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஃப்ரீயாக இருக்கும்போது அதை நீங்கள் நன்றாக வாசிக்கலாம். முன்பு மோசேயும் ஆசாரியனாகிய ஆரோனும் சீனாய் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எண்ணும் பொழுது இருந்தவர்கள் ஒருவரும் இவர்களுக்குள் இல்லை. வனாந்தரத்தில் சாகவே சாவார்கள் என்று கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லி இருந்தார். எப்புனேயின் குமாரனாகிய காலேபும் நூனின் குமாரனாகிய யோசுவாவையும் தவிர வேறு ஒருவரும் அவர்கள் மீதியாய் இருக்கவில்லை. பிரியமானவர்களே, எல்லாரும் பேனாவை எடுத்து இந்த வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். இதை வாசிக்க எனக்கு தருணம் இல்லை. அதனால என்னாகமம் 13:30, என்னாகமம் 14, 6-9 வரைக்கும், என்னாகமம் 14, 22 முதல் 24 வரைக்கும், இது எல்லாமே இவர்கள், அதாவது காலேபும் யோசுவாவும் கூறிய பாசிட்டிவான வார்த்தைகள், விசுவாச வார்த்தைகள். இந்த வார்த்தைகளினால் தான் இவர்கள் கானானை கண்டடைய முடிந்தது. பிரியமானவர்களே, என்னாகமம் 13:30, 27வது அதிகாரம் 7வது வசனம். இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், செலோப்பியாத்தின் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு குமார்த்திகள் மட்டும்தான் இருக்கிறாங்க, குமாரர்களே இல்லை. அதனால இந்த குமார்த்திகள் 5 பேர் கேட்குறாங்க, இந்த சொத்துல அப்பாவுடைய சொத்துல இருந்து எங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னால் தாராளமாக அந்த பெண்களுக்கு கொடுங்க. ஒருத்தனுக்கு குமாரர்கள் இல்லாவிட்டால் குமாரத்திகளுக்கு அந்த சொத்தை பிரித்து கொடுங்க. குமாரனும் இல்லை குமாரத்திகளும் இல்லை என்றால் அவனுடைய அந்த குறிப்பிட்ட நபருடைய சகோதரருக்கு அந்த சொத்து போகும். அங்கே சகோதரரும் இல்லை என்றால் தகப்பனுடைய சகோதரருக்கு அந்த சொத்து போகும். அவர்களும் யாருமே இல்லை என்றால் அவருடைய சொத்து தூரத்து சொந்தக்காரர்கள், யாராவது தூரத்து சொந்தக்காரர்களே இருக்கக்கூடிய நெருங்கிய உறவினர்களுக்கு அது சென்று சேரும். பிரியமானவர்களே, இப்படியாக கர்த்தர் சொன்னார். அநேக கர்த்தர் கொடுத்த கட்டளைகளின்படிதான் இந்த காலத்திலே எல்லா நாடுகளிலும் சட்டங்கள், சொத்து கொடுக்குற சட்டங்கள், இந்த மாதிரி சட்டங்கள் எல்லாம் இதை கொண்டு தான், பைபிளை வைத்து தான் அவர்கள் அநேகர் எழுதியிருக்கிறார்கள். அவ்வளவு அருமையாக தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, சரிங்க. இப்போ 24வது அதிகாரத்தில் நம்ம அதை பார்க்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா 28வது அதிகாரத்தில் 27வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது மோசேயை சொல்கிறார் ஆண்டவர். கர்த்தர் 12வது வசனம், கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த அபாரி மலையில் ஏறி நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்தை பார். அதை பார்த்த பின்பு உன் சகோதரனாகிய ஆரோன் சேர்க்கப்பட்டது போல நீயும் உன் ஜனத்தாரிடத்திலும் சேர்க்கப்படுவாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ ஆண்டவர்கிட்ட மோசே சொல்கிறாரு, ஆண்டவரே, நான் போனதுக்கப்புறம் இவங்க எல்லாம் மேய்ப்பு இல்லாத ஆடுகளை போல இருப்பாங்க, இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தலைவனை நீங்கள் ஏற்படுத்தணும் ஆண்டவரேன்னு சொன்னோன்னே ஆண்டவர் சொல்கிறார், ஆமாம், நான் தேர்ந்தெடுத்த ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை என்ன செய்கிறேன், நான் அவனை தெரிந்து கொள்கிறேன். அவனுக்கு எப்படி உனக்கு ஆரோன் உனக்கு உதவியாக இருந்தானோ அதே போலவே யார் வருவா, ஆசாரியனாகிய எலியாசார் அவனுக்கு உதவியாக இருப்பான். அப்போ யோசுவா இப்படி மோசே ஆரோன், அதுபோல் யோசுவாவும் எலியாசாரும் என்ன செய்வாங்க, இந்த மக்களை வழி நடத்துவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அந்த புதிய தலைவரை ஆண்டவர் கொடுக்கிறார். இதை பார்க்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 28, 29, 30 இது முழுவதும்
முழுவதும் இந்த அதிகாரங்களும் பலிகளை பற்றியதாக இருக்கும். அதை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். மேலே சொல்லப்பட்ட முந்தைய சொன்ன பலிகளை கர்த்தர் வந்து திரும்பவுமாக ஞாபகப்படுத்துகிறார். ஏன்னா புதிய தலைமுறைகளுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக ஞாபகப்படுத்துகிறார். அடுத்து 31வது வசனத்திலே பார்க்கிற பொழுது ஆண்டவர் சொல்றாரு, மீதியானியரிடம் தானே அந்த பெண்கள்லாம் வந்து தவறு செய்து இவங்களை விளத்தலினாங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, மோசேட்ட சொல்றாரு, நீ மீதியானியரே பழி வாங்குவாயாக. அதுக்கப்புறம் வந்து நீ வந்து உன்னுடைய ஜனத்தாரிடத்திலே நீ மரித்து சேர்க்கப்படுவாய். அதற்கு முன்பாக இந்த மீதியானியரை பழிவாங்கன்னு சொல்றாரு. அப்போ மோசே என்ன சொல்கிறாரு, ஒவ்வொரு கோத்திரத்திலும் 1000 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களை என்ன செய்யற அந்த யுத்த புருஷர்களை என்ன செய்யறாரு, அனுப்பி அவர்கள் எல்லாரையும் கொல்ல சொல்கிறார். அப்படி கொன்ற பொழுது அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, ஆண்களை எல்லாம் கொன்றார்கள், பெண்களை வந்து விட்டு விட்டார்கள். அப்ப பெண்களை எல்லாம் கொண்டு வந்து சிறை கைதெல்லாம் பிடித்த பொழுது வந்து மோசேக்கு ரொம்ப கோபம் வந்து விட்டது. மோசே சொல்றாரு, பெண்களை வந்து ஸ்திரீகள் எல்லாரும் உயிரோடு விட்டு விட்டீர்களா அப்படின்னு சொல்லி இந்த 16வது வசனத்துல சொல்றாரு. பேயோரின் சங்கதியில் பிலேயாமின் யோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ண காரணமாக இருந்தவர்கள் இவர்களே. அதனால்தான் கர்த்தரின் சபையில் வாதியம் நேரிட்டது. அதனால நீங்க எல்லா பெண்களையும் வந்து கொன்று போடுங்கள், இல்லாவிட்டால் அவங்க என்ன செய்வாங்க, இன்னும் அந்த கெட்ட பழக்கங்கள் வந்து என்ன செய்வாங்க, உங்களுடைய சந்ததியிலும் வரும். எனவே இவங்கெல்லாம் பரிசுத்தமாக நீங்கள் இருக்க வேண்டும். எனவே இவர்கள் அனைவரையும் கொன்று போடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். எனவே அந்த புருஷ சமயோகத்தை அறியாத எல்லா பெண் பிள்ளைகளையும், அதாவது சிறிய வயதுள்ள பெண் பிள்ளைகளை, திருமணமாகாத பெண் பிள்ளைகள் எல்லாரும் உயிரோட வையுங்கள் என்று சொன்னார். அதை மட்டும் வைத்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள், இவர்களுக்கு வேலைக்காரிகளாக அது வந்து கொடுத்தார்கள். அந்த வேலைக்காரிகளாக தான் அந்த பெண்களை இஸ்ரவேல் ஜனங்கள் பயன்படுத்தினார்களே தவிர அவர்கள் யாருமே தவறாகவோ அந்த பெண்களுடைய விபச்சாரமோ அல்லது வேசித்தனமோ அல்லது கெட்ட யாருமே இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து கொள்ளவே இல்லை. மிகவும் உண்மையாக கர்த்தருக்கு பரிசுத்தமாக நடந்தார்கள். ஏனென்றால் 24,000 பேர் இந்த காரியத்தினாலே இறந்து போனதினாலே, கர்த்தர் வந்து அவர்களுக்கு இதை செய்ததினாலே மக்கள் மிகவும் ஞானமாக அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னா 32வது வசனத்துல பார்க்கிற பொழுது ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் திரளாக இருந்தது. அவர்கள் வந்து இப்படி ஒவ்வொரு நாடா கைப்பற்றி வரும்பொழுது யாசேர் தேசத்தையும் 32:1 வசிக்கிறேன். யாசார் தேசத்தையும் கீலேர் தேசத்தையும் பார்த்த பொழுது அது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டார்கள். ஆகையால் ரூபன் புத்திரும் காத் புத்திரும் மோசேயிடம் வந்து, இந்த இடம்லாம் எங்களுக்கு ரொம்ப இஷ்டமா இருக்குது, எங்களுக்கு வந்து ஆடு மாடுகள்லாம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கு, அதனால இந்த இடத்த எங்களுக்கு கொடுத்துருங்க மோசேன்னு கேட்குறாங்க. ஆனா இவங்க பிடிக்க போற இடம் எங்க இருக்கு, யோர்தானுக்கு அப்புறம் தான் இன்னும் ஒரு இடங்கள் இருக்கு, கானானுக்கு. அப்போ மோசே சொல்றாரு, நீங்க இங்கே வந்து 2.5 கோத்திரம் கேட்குறாங்க. இப்போ இந்த 2.5 கோத்திரமும் நீங்கள் எங்கே இருந்துக்கிட்டீங்கன்னா மிச்சம் இருக்க இந்த 9 கோத்திரம் மட்டும்தான் கானானுக்கு அப்புறம் போய் போரிட போவார்கள். நீங்கள் அனைவரும் போரிட வர வேண்டும். அதனால நீங்கள் இங்கேயே என்னது உங்கள் மனைவி பிள்ளைகள்லாம் விட்டுட்டு நீங்கள் என்ன செய்யணும், யுத்த புருஷர்கள் மட்டும் என்ன செய்யணும், கிளம்பி எங்களோட வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அது மாதிரி இவங்களும் சரிங்க, நாங்கள் வந்து எல்லா யுத்தம்லாம் செஞ்சு எல்லா இடத்தையும் பங்கிட்ட பிறகு நாங்கள் திரும்பவும் எங்கள் இடத்துக்கு வந்துடுவோம் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார். இப்படியாக பிரியமானவர்கள் வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 33வது அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் 1வது வசனத்திலே தெரிந்து கொள்ளலாம். இஸ்ரவேல் புத்திரருடைய பிரயாணங்களின் விவரம். ஸோ 33வது அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிக்கிற பொழுது இஸ்ரவேல் புத்திரர் எப்படி பிரயாணம் பண்ணாங்க, இங்கேருந்து எங்கே போனாங்க, இங்கேருந்து இங்கே பாளையம் இறங்கினாங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பல இடங்கள், கிட்டத்தட்ட எத்தனை அதிகாரங்களை போட்டிருக்கு, எத்தனை வசனங்களை போட்டிருக்காங்க பார்ப்போமா. 33வது அதிகாரம் முழுவதுமே வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக அவர்கள் பாளையம் இறங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். 34வது அதிகாரத்தில் என்னன்னா, கானான் தேசத்தில் எந்தெந்த எல்லைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது, அதை நீங்கள் எப்படிலாம் பங்கிட வேண்டும் என்று 34வது அதிகாரத்தில் வந்து ஆண்டவர் சொல்கிறார். இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கும், அதுலேருந்து இது வரைக்கும் இருக்கும்னு சொல்லிட்டு தேசத்தை பங்கிடுவதற்கு 2 பேர். யார் என்றால் எலியாசாரும் யோசுவாவும் என்ன செய்வாங்க, இது எல்லாவற்றையும் பங்கிட்டு கொடுப்பார்கள் என்று சொல்கிறார். அப்படியாக என்ன சொல்றாங்க, அந்த அதிகாரம் முழுவதும் எப்படி பங்கிட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கும். யாரார் பங்கிட வேண்டும், அந்த கோத்திரங்கள் இருக்க முக்கியமானவர்களை தேர்ந்தெடுப்பாங்க. அடுத்து 35வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், எரிகோவின் அருகே யோர்தானை சேர்ந்த மோவாபின் சமனான வெளியிலே கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் குடியிருக்கணும், லேவியர் எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துருவாங்க, ஆனால் லேவியருக்கு மட்டும் பிரித்து கொடுக்கல. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, லேவியருக்கு வந்து என்ன செய்யணும், நீங்கள் பிரித்து கொடுங்க, அவங்க தங்குறதுக்கு இடத்த கொடுங்கன்னு சொல்லிக்கிற பொழுது அவர்களுக்கு தங்குறதுக்கு இடம் மட்டும் இல்லை, 40 பட்டணங்கள் நினைக்கிறேன், அது மட்டும் இல்லை வெளியில் இருக்கக்கூடிய பட்டணங்களே அவங்களுக்கு கொடுங்கன்றாங்க.
இப்போ வெளியே இருக்க பட்டணங்களில் வந்து 6 பட்டணங்கள் வந்து முக்கியமான பட்டணங்களாக இருக்குது. அது என்னவென்றால் அது அடைக்கல பட்டணங்கள். யாராவது தவறு செய்து விட்டால், கொலை குற்றங்கள் செய்து விட்டால், அந்த கொலை செய்து விட்டால், தவறுதலாக கொலை செய்து விட்டால் என்ன செய்யணும்? ஓடி வந்து இந்த பட்டணங்களுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து தங்கி கொள்ளலாம். இது வந்து அடைக்கல பட்டணம். இந்த அடைக்கல பட்டணத்தில் யாரும் கொல்லக்கூடாது, கொலை பண்ணப்பட்டவனாக இருந்தாலும் கொல்லக்கூடாது என்று சொல்லி இருக்குது. எனவே இந்த 6 பட்டணங்களிலும் வந்து என்ன செய்யலாம்? இவர்கள் வந்து தங்கி கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதைத்தான் நீங்கள் வந்து 35வது அதிகாரத்தில் பார்ப்பீர்கள். 36வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கிற பொழுது என்ன நடக்கிறது என்றால், ஒரு காரியம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, ஆண்டவரே நீங்கள் எல்லா கோத்திரத்துக்கும் கரெக்டாக நீங்கள் வந்து கணக்காக நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஆனால் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா செலோபித்தியாவின் சுதந்திரம், அதாவது யோசேப்பின் குமாரனுடைய வம்சத்துலேருந்து ஒருத்தவங்க வராங்க. வந்து அவங்க சொல்கிறாங்க, செலோப்பியத்தின் குமாரத்திகளுக்கு நீங்கள் இடத்த கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, அவங்களுக்கு சொத்தை கொடுத்துட்டீங்க. ஆனால் அந்த சொத்து உள்ளவங்க வேற ஒரு கோத்திரத்தில் போய் திருமணம் முடிச்சுட்டா இந்த சொத்தெல்லாம் அவங்களுக்கு போயிருமே ஆண்டவரே, இதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் இதை கேட்டு சொல்வார், இந்த மாதிரி பெண்கள் செலத்தியலின் குமாரத்தியை போன்ற பெண்கள் அல்லது செலுத்தியது குமாரத்திகள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்கள் அவர்களுடைய கோத்திரத்திற்குள்ளே மட்டும்தான் மக்களை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொள்ள வேண்டுமே தவிர வேறு கோத்திரத்திலே திருமணம் செய்யக்கூடாது. ஆனால் மற்றவங்க எல்லாரும் வேறு வேறு கோத்திரத்தில் திருமணம் செய்து கொள்ளலாம், அதுக்கு ஆண்டவர் தடை விதிக்கல. ஆனால் எந்தெந்த பெண்களுக்கு இந்த மாதிரி வந்து கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த பெண்களுக்கு வந்து சொத்து கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் மட்டும் அதே வம்சத்திலேயே திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கொடுத்து, இப்படியாக அவர்கள் வந்து வெளியில் எங்கேயும் அந்த சொத்து போகாதபடிக்கு கர்த்தர் வந்து கட்டளையிட்டதை பார்க்கிறது 36வது அதிகாரம். இப்படியாக பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படி அந்த இடத்தை வந்து அவங்களுக்கு எப்படி அவர்கள் இடங்களெல்லாம் பிடித்துக் கொள்கிறார்கள், அது எப்படி வந்து அவர் பங்கிடுகிறார்கள் என்று சொல்லி காரியங்கள் தான் நான் 30லேருந்து 36வது அதிகாரம் வரைக்கும் பார்க்கிறோம். இதை நீங்கள் மெதுவாக படித்து பாருங்கள். இப்பொழுது நான் சொன்னதுனால உங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இந்த அவுட்லைன் சொல்லிட்டேன். ஃப்ரீயாக இருக்கிற பொழுது அந்த யூடியூப்பில் கூட போய் நீங்கள் இந்த வசனங்களை குறித்து அந்த வசனங்களை படித்து நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. நம்ம எத்தனையோ புத்தகங்கள் அறிவியலை படிக்கிறோம், அது வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இல்லை. சில சமயம் பிரயோஜனம் இருக்குது, சில சமயம் பிரயோஜனம் இருக்காது இல்லையா? வரலாறை படிக்கிறோம், அப்புறம் வந்து மற்ற மொழிகளை படிக்கிறோம், எத்தனையோ காரியங்களை நாம் படிக்கிறோம். ஆனால் வேதத்தை அறிந்து இந்த வசனங்களை தெரிந்து கொண்டால் நீங்கள் உங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும், மற்றவர்களுக்கும் நீங்கள் படிப்பிக்க ஏதுவாக இருக்கும். ஹல்லேலூயா.